وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله الواحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وأشهد أن إمامنا وسيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل لكل همزة لمزة. சதக்கல்லாஹுல் அஸீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தாலாவுடைய ஒரு பெரிய அருள் கொண்டு அல்லாஹ் தாலாவுடைய அந்த ரஹ்மத்துடன் நாம் அனைவரும் இந்த அழகான கண்ணியமிக்க அவையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அல்லாஹ் சொன்ன விஷயங்களை கேட்டு அறிந்து தம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இந்த வாழ்க்கையிலும் கியாமத் நாளிலும் நாம் அனைவரும் வெற்றியாளர்களாக ஆகுவோம் என்ற ஒரு தூய எண்ணத்துடன் நாம் இங்கு அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தாலா நம்முடைய இந்த ஒன்று சேர்தலை அல்லாஹ் தாலா ரஹ்மத்துக்குள்ளாக ஆக்குவானாக. நாம் இங்கு பிரிந்து செல்லும் போதும் கூட நம்முடைய மனசுகளை அல்லாஹ் தாலா தூய்மைப்படுத்தி ஒரு நல்ல மனிதர்களாக வாழ நமக்கு அல்லாஹ் தாலா தௌஃபீக் தருவானாக. அதன் மூலமாக இந்த உலகத்திலும் மறுமை உலகத்திலும் அல்லாஹ் தாலா அனைவருக்கும் ஆலா இல்லீனின் என்ற உயர்ந்த சோனங்களை அல்லாஹ் தாலா அனைவரும் சேர்த்து வைப்பானாக. நபிமார்களுடனும் சித்தீகீன்களுடனும் ஷுஹதாக்களுடனும் சாலிஹீன்களுடன் அல்லாஹ் தாலா அனைவரும் சேர்த்து வைப்பானாக. இன்று துவா செய்த வண்ணமாக இன்றைய ஜுமாவுடைய உரையுடைய தமிழாக்கத்தின் பக்கம் வருகின்றேன். அருமை சகோதரர்களே, இன்றைய ஜுமா உரை ஒரு ஹதீஸை கொண்டு தொடங்கியது. அந்த ஹதீஸ் என்னை பொறுத்தவரை நான் அந்த ஹதீஸ் கேட்டிருக்கின்றனா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆக அந்த ஹதீஸை பற்றி சில சிறிய ஒரு ஆய்வை மேற்கொண்டேன். அதன் மூலமாக அந்த ஹதீஸ் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹி என்று இந்த பட்டியலிட்டிருக்கின்றார்கள். அந்த ஹதீஸ் அல் ஹராயித்தி என்ற ஒரு ஹதீஸுடைய கேந்திரத்தில் வருகின்றது. அந்த ஹதீஸ் கேந்திரத்துடைய தீய குணங்கள் என்ற தலைப்பின் கீழ் வருகின்றது. அதே போல தியா என்ற ஹதீஸ் கேந்திரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹதீஸுகள் முக்தாரா என்ற ஹதீஸுடைய பட்டியலில் இந்த ஹதீஸ் வருகின்றது. அருமை சார்கள், இந்த ஹதீஸ் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அது நிறைய அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளருடைய பட்டியல் இருக்கின்றது. நான் சஹாபியுடைய பெயரை கொண்டு நான் இந்த ஹதீஸை தொடங்குகின்றேன். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அந்த பழைய காலத்தில் அரபுகள் தன்னுடைய பயணங்களில் தனக்கென்று ஒரு பணியாளரை அமர்த்து கொள்வார்கள். அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது அவர்களும் ஒரு பணியாளரை அவர்கள் அமர்த்தினார்கள். அப்போ அங்கு ஒரு இடத்தில் சென்று அவர் தூங்கிவிட்டார்கள். எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஆனால் இவர்கள் 2 பேரும் எழுவதற்கு முன்னால் அந்த பணியாளர் முன்னால் எழுந்து இவர்களுக்கான தேவையான உணவுகளை அவர்கள் தயார் செய்யவில்லை. அப்போ அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து பார்க்கும் போது அந்த பணியாளர் தூங்கி கொண்டிருந்தார். அப்போ சொன்னாங்க,
என்ன இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, எப்படி இவர் என்ன வீட்டில் தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிக்கிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குற மாதிரி தூங்குறாங்க, அல்லது வீட்டில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய மாதிரி ஒரு தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. யாரு? உமர் மற்றும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ அதற்கு பிறகு இவர்கள் 2 பேரும் என்று இவர்களை எழுப்புகிறார்கள். எழுப்பி சொல்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க சொல்லுங்க, இந்த மாதிரி நம்ம வந்து அபூபக்கர் உமர் 2 பேரும் உங்களை சலாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு அழைக்கிறாங்க, சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி அதாவது சாப்பிட்றதுக்கான அனுமதி கேட்குறாங்க. அப்போ இவர் வந்து சொல்கிற, இந்த மாதிரி அபூபக்கர் மற்றும் உமர் அவர்கள் உங்களுக்கு சலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாப்பாட்டுடைய இதில் வந்து அவர் அனுமதி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு போய் சென்று அவருக்கு சொல்லுங்கள், என்ன, அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் என்று. யாரு? அபூபக்கர் மற்றும் உமர் 2 பேரும் சாப்பிட்டு விட்டார்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பணியாளர்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ அவர் அந்த பணியாளர் இவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்கிறாங்க, எதை பற்றி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பயந்து ஓடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வரும்போது நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் உங்களுடைய இந்த சகோதரருடைய இறைச்சி நீங்கள் சாப்பிட்டீங்க, அந்த இறைச்சி உங்களை வாயில் இருக்கிறத நான் பார்க்குறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ உடனே வந்து சொல்கிறாங்க, சரி நமக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னார் என்றால், அப்போ சொல்கிறாங்க, அந்த மனிதரை சொல்லுங்கள், அந்த பணியார்கிட்ட சொல்லுங்கள், அவர் உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடட்டும் என்ற ஹதீஸு இன்று நான் கேட்ட இன்றைய ஜுமா உரையில் சொல்லப்பட்டது. அதாவது ஜும்மாவுடைய தலைப்பு என்னவென்றால் புறம் பேசுதல். புறம் பேசுதலுடைய அந்த எந்த அளவுக்கு வந்து அந்த புறம் பேசுதல் வந்து ஒரு அபாயகரமாக இருக்கின்றது என்பதை இன்றைய குத்பா உரை அமர்ந்திருந்தது. அதாவது இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு என்ன தெரியுது என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சித்திக் என்ற பட்டம் பெற்ற அந்த சஹாபி, இந்த உலகத்திலே அவருக்கு சொர்க்கத்துடைய நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த சஹாபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க காலத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் இமாமத்து செய்த அந்த சஹாபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஹலீஃபத்துல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் ஹலீஃபா அந்த சஹாபி, அதுக்கு அடுத்து வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் எனக்கு பிறகு நபி இருந்தால் உமர் வருவார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி, இந்த 2 பேரும் கூட தன்னுடைய பணியாளரை பற்றி, என்ன இவர் இந்த மாதிரி தூங்குறாரு, வீட்டில் தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாரு என்று 2 பேரும் பேசிக்கொண்டார்கள். இவர்கள் 2 பேர் பேசினதை அவர் கேட்கல, அவருக்கு அதாவது புறம் பேசினார்கள், அவருடைய முதுகுக்கு பின்னால் பேசினார்கள். இத்தனைக்கு அவர் தூங்கிட்டு இருக்கிறார், அவருக்கு தெரியாமல் அவருக்கு முதுகுக்கு பின்னால் 2 பேர் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த வேலைக்காரன் என்ன வீட்டில் தூங்குற மாதிரி தூங்குறானே அப்படிங்கிற வார்த்தைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க அவருடைய இறைச்சியை சாப்பிட்டீங்க, அவருடைய இறைச்சியை உங்களுடைய 2 தாடைகளுக்கு நடுவில் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றார்கள். அப்போ இந்த புறம் பேசுவது என்று எந்த அளவுக்கு அபாயகரமான ஒரு விஷயம், எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் என்பதை இந்த ஹதீஸில் நமக்கு தெரிகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய இந்த காலகட்டத்தில் நம்முடைய அனைத்து மட்டங்களில், குடும்ப மட்டமாக இருக்கட்டும், குடும்பத்தாரோட ஒருத்தர் சந்தித்து கொண்டாலும் சரி, நம்ம சில சகோதரர்கள் நண்பர்கள் சந்தித்து கொண்டாலும் சரி, அல்லது வேலை செய்யக்கூடிய மக்கள் ஒன்று சேர்ந்தாலும் சரி, எல்லா அவைகளிலும் இந்த ஒரு புறம் பேசுவது இல்லாமலே இல்லை. அதாவது நம்முடைய அவைகளில் நாம் பேசக்கூடிய அந்த அவைகளில் 2 சகோதரர்கள் சந்தித்து கொண்டாலும் சரி, 2 நண்பர்கள் சந்தித்து கொண்டாலும் சரி, அல்லது 2 பேர் சந்தித்து கொண்டாலும் சரி, 3வது மனிதரை பற்றி புறம் பேசாமல் நம்முடைய பேச்சு இருப்பதில்லை என்பது யதார்த்தமான உண்மை. இந்த மாதிரியான இந்த புறம் பேசுவது என்பது, அன்பார்ந்த சகோதரர்களே, இது நம்முடைய சமுதாயத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கின்றது. நம்முடைய சமுதாயம், நாம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நிறைய நமக்கான அபாயங்கள், நம்முடைய கடினங்கள், எத்தனை விதமான விஷயங்கள் நமக்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த சந்திப்பை நாம் மிக சக்தி கொண்டு நம்ம சந்திக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றோம் என்றால்,
நம்முடைய சமுதாயம் உள்ளுக்குள்ளே என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? அது உள்ளுக்குள்ளே மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய சமுதாயம் ஒரு அல்லாஹ் தஆலா சொல்ல குந்தும் ஹைர உம்மத்தின் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயமா நம்ம இன்று திகழவில்லை. ஹைர உம்மத், சிறந்த உம்மத் எப்படி இருக்கும்? எல்லா விஷயங்களிலிருந்து விடுபட்டு, எல்லா பாவங்களிலிருந்து விடுபட்டு, அல்லாஹ் ஒருவனுக்கு இபாதத் செய்யக்கூடிய, வணங்கக்கூடிய, அல்லாஹ் ஒருவனுடைய அந்த வழியை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கும். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். இந்த உம்மத் சிறந்த உம்மத் என்ன? நல்லதை ஏவும் அத்தீயகளை தடுக்கும். தீய விஷயங்களை தடுக்கக்கூடிய இந்த உம்மத்து தாமே தீய விஷயங்களில் மூழ்கி இருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அர்பந்த சோதரர்களே, சாதாரண விஷயம்தான் இது. புறம் பேசுவது என்ன? இப்ப நான் சொன்ன ஒரு சின்ன சூறாவுடைய ஒரு சின்ன ஆயத்தை ஓதி காட்டேன். வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. குறை கூறி புறம் பேசும் மீது கேடு உண்டாகட்டும். குறை கூறி என்ன குறை? சும்மா அந்த கண்ணால ஜாட காட்டுறது, கையால ஜாட காட்டுறது, அவரை பற்றி ஒரு தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்குவது, அவரை பற்றி ஏளனமாக பேசுவது, அவரை பற்றி கேலியாக பேசுவது, இது கூட அல்லாஹ் என்ன சொன்னா? வயலுன், இவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், இவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, ஒவ்வொரு குறை சொல்லி புறம் பேசிய மக்கள் மீது கேடு உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும் என்று அந்த குர்ஆனுடைய அந்த வசனம் மிக தெளிவாக சொல்கின்றது. இந்த வயல் மட்டும் கேடு மட்டும், இந்த உலகத்தில் கேடு மட்டும் இல்ல, வயல் என்று நரகத்தில் ஒரு பெரிய ஒரு அகழி இருக்கின்றது, அதுக்கு பேர் வயல் என்று சொல்வார்கள். அன்பார்ந்த சோழர்களே, எப்பேற்பட்ட நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கணும் என்று பார்ப்பது மிக 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 அவசியமான விஷயமா இருக்கின்றது. இன்று நம்முடைய சமுதாயத்தில் ஒரு மிக பலவீனமான விஷயத்தில் பலவீனமாக ஆகி கொண்டிருக்கின்றது என்றால், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்முடைய சமுதாயத்தில் நீடிக்கின்றன, நடக்கின்றன. அதற்காக வேண்டித்தான் நம்முடைய சமுதாயம் மிக 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 பலவீனமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சோழர்களே, ஒரு முறை இன்னொரு ஹதீஸ் வருகின்றது. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகமாக விரும்பக்கூடிய அந்த மனைவிமார், அவர் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சித்தியக்கூடிய மகள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை தன்னுடைய சக்கரத்தின்னு சொல்லுவாங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது மனைவி சஃபியாவுடைய பற்றி பேசும்போது சொன்னாங்க, அவங்க சும்மா ஜாட காட்டினாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து சின்னதாக இருக்காங்க, அது குட்டையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நபிகள் நாயகம் முன்னால் அந்த மற்ற அந்த மனைவி பற்றி அன்னை ஆயிஷா சொல்லும் போது ஜாடை காட்டி சொன்னார்கள். அது ரொம்ப இல்லை, ரொம்ப குள்ளமாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே, நீங்கள் சொன்ன இந்த ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை கடலில் கலந்தால் அது கலந்துவிடும். அதாவது இந்த கடல் முழுசமாக இந்த வார்த்தையாக அது கலப்படமாக ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த மாதிரியான விஷயம், அதாவது ஒரு மனிதருக்கு முதுகுக்கு பின்னால் புறம் பேசும் போது அந்த மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்பை அந்த பண்பு வெளிப்படுத்தும் போது, அவர் விரும்பாத அந்த பண்பை சொல்லும் போது இந்த சொல்லுதான் கீபத்து, அதாவது புறம் பேசுதல் என்ற விஷயத்தில் அடங்கும். ஒருத்தருக்கு என்ன இருக்குது, ஒரு பண்பு இருக்கிறது, அவருடைய ஒரு பழக்கம் இருக்கின்றது. அந்த பண்பை அவருக்கு முன்னால் சொன்னால் அவருக்கு கோபம் வரும். ஆனால் அவருக்கு பின்னால் சொல்லும் போது இது என்ன ஆகின்றது? இது புறம் பேசுதல் என்பது ஆகுகின்றது. அப்போ ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய பண்பை அவர் விரும்பாத நிலையில் அவருக்கு பின்னால் சொல்லும் போது அது என்ன ஆகும்? அது புறம் பேசுதல் என்ற புறம் பேசுகிற விளக்கத்தில் அடங்கும். ஆனால் அதே நேரத்தில் அவர்களிடத்தில் இல்லாத பண்பை அவர் பின்னால் பேசும்போது அவர் மீது அபத்தம், புஹ்தான் என்று சொல்லக்கூடிய அது அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு செல்கின்றது. ஆக அன்பார்ந்த சகோதரர்கள், நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் எத்தனை முறை நம்ம சந்திச்சிருக்கின்றோம், எத்தனை அவைகளில் அமர்ந்திருக்கின்றோம். அந்த அவைகள் அரும்போது மூன்றாவது மனிதரை பற்றி நல்லதை பேசணுமா அல்லது தீயதை பேசணுமா, அந்த மாதிரி விஷயத்தை நம்ம கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இது
ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லும் போது இப்போ அந்த அவையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்வார், அவர் அவர்கிட்ட பேச சொன்னார், அந்த மாதிரி நான் அந்த இடத்துல இங்கே பேசிட்டு இருந்தோம், அவர் உங்களை பற்றி இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், 2 பேருக்குள்ள மனக்கசப்புகள் ஏற்படும். இந்த நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை தகர்க்கப்படும். அவர்கள் 2 பேருக்கிடையே பிரச்சனை உருவாகும். அவர்களுக்கு ஒருத்தர் எதிரிகள் ஆவார்கள், பகை உண்டாகும். அப்போ என்ன ஆகும், நம்முடைய சமுதாயம் சுக்கு நூறாகத்தான் என்ன உடையும். இது இல்லாதவரை இதே கிடையாது. ஒவ்வொரு இடத்திலும் ஒரு வீட்டிலே இருக்கும் போது கூட இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கின்றது. அன்பார்ந்த சார்களை, இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன என்றால் நம்ம யோசிக்கணும். அதாவது நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அவையில் இருக்கும் போது அவையில் அமர்ந்து கொண்டு நம்ம சொல்கிறோம், அவர் ஒருத்தர் பற்றி சொல்கிறாங்க, எல்லாமே தெரியும். ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் அவர் பெரிய ஆள், அவர் இப்படி செய்யலாமா, இப்படி செய்திருக்க கூடாது அப்படின்னா இதுவும் புறம் பேசுதல் அடங்கும். அதாவது நம்ம என்ன செய்யணும், தன்னைத்தானே ஒரு பெரிய மனுஷன் ஆகிக்கொண்டு அவரை பற்றி நம்ம இருக்கப்படுவது போல பேசி அவர் மீது நமக்கு ஏதோ நம்ம ஒரு நல்ல அவர் மீது நமக்கு ஒரு அன்பு அக்கறை இருக்கிற மாதிரி நம்ம காட்டி அப்படி இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. அவர் ஏன் இப்படி செய்றாரு புரியலையே, இப்படி செஞ்சிருக்க கூடாது. அன்பார்ந்த சோர்களே, இந்த மாதிரியான நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அவைகளில் பேசப்படுவதா இல்லையா பாருங்க. இதுவும் என்ன, ஒரு புறம் பேசுதல் அடங்கும். இதை நம்ம மிக கண்ணுங்கர்த்தமாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. அதாவது ஒருத்தர் பத்தி சில பேர் எல்லாமே இல்லை, ஒரு அவையில் இருக்கும் போது ஒருத்தர் இருக்கிறாரு, எல்லாமே தெரியும். ஒருத்தர் பற்றி பேசும்போது எல்லாத்துக்கும் அந்த பேரு சொல்லலைன்னா கூட எல்லாத்துக்கும் தெரியும் அவர் தான் என்று. அப்போ அவருடைய விஷயத்துல என்ன செய்றோம், புறம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஏதோ அதாவது இருக்கக்கூடிய அந்த அவையில ஒரு 10 பேர் 20 பேர் அவையில் இருக்கிறாங்க, யாரோ பத்தி பேசும்போது அந்த அவர் பத்தி யாருமே அறியவில்லை. ஏன்னா அதாவது ஒரு சமுதாய ரீதியான விஷயத்தை பார்க்கும்போது அவர் அந்த பேச்சின் மூலமாக மக்களுடைய அகிதாக்கள் தகர்க்கப்படுகின்றது, அகிதாவில் பிரச்சனை வருகின்றது, அகிதாவில் நல்ல அகிதா விட்டு மாறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கின்றது. அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றி சொல்ல மக்களை அந்த அகிதாலிருந்து அந்த மாதிரியான ஒரு கருத்தில் இருந்து மக்களை என்ன செய்யணும், நல்ல வழி கொண்டு வருவதற்கு காரணத்தாக வேண்டி இந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பண்பை அவருக்கு அவருக்கு பேசவே கூடாது என்பதுதான் இந்த மாதிரி இந்த குத்பாவுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அதே நேரத்தில் ஏன்னா இப்போ நம்முடைய முன்னோர்கள் சலஃபு சாலிஹின்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர்கள் இந்த மாதிரியான அவைகளில் யாராவது 3வது பற்றி அந்த மாதிரி புறம் பேசுவதற்கு அவர் கண்டாங்க அப்படின்னா முதல்ல தடுத்துருவாங்க. அவரை பற்றி பேசாதீங்க, நல்லதை பேசுங்க, தீயதை நீங்கள் பேசாதீங்க, முதல்ல அப்படி தடுப்பாங்க. அப்படி தடுக்கும் போது எல்லாமே ஓகே சரி நம்ம பேச மாட்டோம் அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த அவையில் அவங்க தொடருவாங்க. ஆனால் அதே அவையில் அது மீண்டும் அந்த புறம் பேசுவது நீடித்து கொண்டிருந்தால் அந்த அவை விட்டு அவர்கள் வெளியேறி விடுவார்கள். ஏனென்றால் அதில் அவர் உட்கார்ந்து அவருக்கு என்ன செய்ய முடியாது, அந்த பாவத்தை தன்னுடைய தலைமையில் சுமர்த்த முடியாது. அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அவர்களை பற்றி வருகின்றது, அவர்கள் தன்னுடைய எதிரிகளை பற்றி கூட பேச மாட்டார்கள். ஏனென்றால் சுஃபியான் சௌரி சொல்றாங்க, அபூ ஹனீஃபா ரொம்ப உஷாரான ஆளு. எப்படின்னா அவரை பற்றி புறம் பேசி தன்னுடைய அமல்களை அவருக்கு கொடுக்க அவர் விரும்பவில்லை. அப்ப என்ன, நாம யாரை பற்றி நம்ம புறம் பேசுறோமோ அவரை பற்றி பேசும்போது நம்முடைய நன்மைகள் அவருக்கு சென்று விடும். அப்ப நண்பர்கள் இல்லை என்றால் அவருடைய தீமைகள் நம்முடைய தலையில் சுமத்தப்படும். இதை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. யாரை பற்றி யார் விஷயத்துல நம்ம தப்பு செய்யறோமோ அந்த தப்பு செய்யும் போது நம்முடைய நன்மைகள் அவருக்கு செல்கின்றது, அவருடைய தீமைகள் நமக்கு வருகின்றன என்பது எப்போதுமே மறக்கக்கூடாது. அதற்காக அல்லாஹ் தஆலா பாதுக்கும் பாதா ஒருத்தருக்கு என்ன செய்யக்கூடாது, நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்க புறம் பேசாதீங்க. நீங்கள் தன்னுடைய சகோதரர், அதுவும் இறந்த ஒரு சகோதரருடைய மாமிசத்தை நீங்க சாப்பிட விரும்புவீர்களா? விரும்ப மாட்டீர்கள். அப்போ யாருடைய விஷயத்தில் நம்ம புறம் பேசுறோமோ அது அவருடைய விஷயத்தில் அவருடைய இறந்த உடல் என்ன மாமிசத்தை எடுத்து சாப்பிடுறது போலாகும். இது எப்பொழுதுமே நம்ம மறக்கக்கூடாது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் உலகளால் பார்க்கும்போது இது பலஸ்தீனாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் கொஞ்சம் காலம் நடந்து கொண்டிருக்கிறது, சமீபத்தில் மிக அதிகமாக விட்டது சூடானில் இருக்கட்டும், எல்லா இடத்தில்
முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு 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 போக்கு, முஸ்லிம்கள் எதிரான ஒரு எல்லா விதமான முயற்சிகள், எல்லா விதமான வழிகள் திறந்து விடப்பட்டு விட்டன. உலக ரீதியாக எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு சில பேர் முஸ்லிம்கள் எதிராக அவருடைய எண்ணங்களை அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரி பலஸ்தீன், சூடான், அது மாதிரி யமன், இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகளில் முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த மாதிரியான ஒரு பகை விரோத செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இருந்த போதிலும் நாம் அது என்ன செய்ய முடியல, நம்மால அதை எதிர்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்றால், நம்முடைய இந்த சமுதாயம் உள்ளுக்குள்ளேயே மிக பலகீனமாக ஆகி கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்முடைய மனதில் ஈமான் முழுமையாடுவதில்லை, ஈமான் அதிகரிப்பதில்லை. அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவனுடைய ஈமான் குறையும், ஒரு மனிதன் நன்மைகள் செய்யும் போது அவன் ஈமான் கூடும். அப்ப ஈமான் கூடினால்தான் ஒரு சமுதாயம் வலுப்படும். அந்த வலுமையான சமுதாயத்தை எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த சமுதாயம் தாங்கி எதிர்கொள்ளும் என்பதில் எந்த விதமான அச்சமில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய குத்பா அவருடைய முக்கிய கருத்தாக இருந்தது. ஆக அன்பார்ந்த சகோதரர்கள், நம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதர்களாக, எல்லா மக்களையும் நம்ம நேசிக்கக்கூடிய, எல்லாருடைய தவறுகளை நாம் மறைக்கக்கூடிய. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய ஒரு தவறை, அதாவது தவறுங்கும் போது அவன் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறையை நம்ம மறைத்தால் அல்லாஹ் தஆலா கியாமத்தில் நாள் நம்முடைய குறைகளை மறைப்பான். அப்ப அந்த நேரத்தில் எல்லா மக்கள், அதாவது உலக மக்கள், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கடைசி காலம் இருக்க அனைத்து மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா நம்முடைய குறைகளை வெளிப்படுத்த மாட்டான். நம்முடைய குறைகள் அல்லாஹ் தஆலா அந்த நாளில் மறைப்பான். அதுக்காக நம்ம பாடுபட வேண்டும். நாம் இந்த மாதிரி அல்லாஹ் தாலாவுடைய இந்த அல்லாஹ் தாலா சொன்ன இந்த சட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி ஒரு நல்ல முஸ்லீமாக, நல்ல மூமினாக, இந்த நல்ல மூமின்களை கொண்ட ஒரு சமுதாயமாக நம்ம வாழ்வோம். அதன் மூலமாக நம்முடைய எதிர்களை நம்ம எதிர்கொள்வோம். இந்த உலகத்திலும் நல்ல வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை நம்ம வாழ்வோம். அல்லாஹ் இடத்திலும் செல்லும் போது கூட நாம் நல்ல ஒரு மக்களாக அல்லாஹ் முன்னால் நிற்போம் என்ற ஒரு தூய எண்ணத்துடன் இந்த ஜுமா குத்பாவுடைய தமிழாக்கத்தை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والسلام عليكم ورحمة الله وبركاته. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.